என் பேர் மணிகண்ணன். தேங்காய் வெட்டுறத வேலையே எங்க கடுமையான வறட்சியில் தேங்காய் எதுவுமே இல்லை. இன்னொரு 10-20 நாளைக்கு வேலை செய்யலாம். அப்புறம் ஒரு 4-5 மாதத்துக்கு வேறு வேலை தான் பார்க்கணும், கட்டட வேலை தான் போகணும். தண்ணி எங்கேயுமே இல்லை, தோப்புக்கு பூரா காயுது, ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன நடக்கும்னே தெரியலைங்க. மழை வந்தால் எங்களுக்கு வாழ்வாதாரம் உண்டு, மழை வரலன்னா கொஞ்சம் எங்களுதெல்லாம் எங்கள் பொழப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம் தானே. பிழைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். கூலி வேறு வேலைகளை தான் பார்க்கணும், தேங்காய் வேலை செய்ய முடியாது. தேங்காய் வேலைக்கு வாய்ப்பே இல்லை, தேங்காயே இல்லைங்க, எல்லாமே விழுந்துருச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. விவசாய நிலைமையும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. இதனால் வரைக்கும் இந்த மாதிரி வறட்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எதனால் இந்த வருஷம் இவ்வளோ வறட்சி? மழை இல்லைங்க. போன வருஷம் நல்ல மழை இருந்தது, ஆனால் இந்த வருஷம் சுத்தமாகவே மழை இல்லைங்க. மழைங்கிறதே இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏதோ இன்னொரு 5-6 நாள் 10 நாளுக்குள்ள மழை வந்தால் கொஞ்சம் நஞ்சம் தேங்காய் மரம் உசுரோடு இருக்குது. இன்னொரு மாதம் ஒரு 10-20 நாளைக்கு மேலே மழை வரலன்னா நிறைய செத்தே தான் போகும், ஒன்றுமே பண்ண முடியாது. தேங்காய் மரம் செத்தே தான் போகு, காப்பாற்ற முடியாது. எத்தனை தான் போகிற போட்டாலும் தண்ணி இல்லை. 1200 அடி 1500 அடி வரைக்கும் ஓட்டுறாங்க, என்ன ஓட்டினாலும் தண்ணி இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது. தண்ணிங்கிறதே கிடையாது. இந்த கிணத்துல எல்லாம் கீழே ஒழுகி போகுங்க, தண்ணி இல்லை, சுத்தமாக வறண்டு கிடக்குது, கிணத்துல தண்ணியே இல்லை, ஒன்றுமே காப்பாற்ற முடியாது. மழை ரொம்ப கடுமை, வரவே இல்லை, என்ன பண்ணணும்னே தெரியலைங்க எங்களுக்கு. அண்ணா, நாங்கள் கிணத்துக்கடவு தாலுக்காவில் மேற்கு பகுதியை சேர்ந்த விவசாயிங்க. என் பேர் ஈஸ்வரனுங்க. நாங்கள் இங்கே விவசாயம் செஞ்சிட்ருக்கிறேன். நான் வந்து ஒரு 20 ஏக்கரை தோப்பும் ஒரு 10 ஏக்கரை விவசாயம் செஞ்சு வந்துட்டுருக்கிறேன். அப்புறம் இப்போ நான் நிற்கிற தோப்பு வந்து கிணத்துக்கடவு வில்லேஜில் மேற்கு முத்தூருக்கும் கிணத்துக்கடவுக்கும் பார்டரில் இருக்கிற தோப்பில் நின்றுட்டுருக்குறேங்க. அது வந்து இப்போ அந்த தோப்புக்குள்ளே இப்போ 1200 அடி 1200 அடி 2 போர் ஓட்டி ஒரு ட்ராப் தண்ணி வரலைங்க. இப்போ நீங்கள் அதை பார்க்குற தோப்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது இன்னொரு அதிகபட்சம் இந்த தோப்புன்னு ஒரு 10 நாள் தான் உயிரோடு இருக்குங்க. இந்த இருக்கிற மரம் பச்சை இருக்குங்க, இன்னும் 10 நாளுக்குள்ளே இருக்கிற மரம் பூரா கீழே விழுந்துடும். இப்படி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு காரணம் இந்த ஏரியாவில் பாறைக்குழி வந்து எல்லாம் ஆரம்பத்தில் வந்து ஒரு 50 அடி 40 அடி 30 அடி தான் வெட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த தோப்பை சுற்றி இருக்கிற பாறைக்குழி பூராமல் 150லேருந்து 200 அடி வரைக்கும் போயிட்டுருக்குறாங்க. இருக்கிற தண்ணியை அதை வடிஞ்சு பாறைக்குழிக்குள் நிற்கிது, அதை எடுத்து அவங்க மற்ற பர்பஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஏரியா பூமி பூரா வறண்ட பூமியை மாற்றி போட்டாங்க பாறைக்குழிக்காரரு. இதே நிலைமை நீடிச்சதுன்னா இன்னும் அதிகபட்சம் நாங்கள் ஜூலை மாதத்துக்குள்ளே நாங்கள் குடிபெயர்றது வேறு வழி இல்லைங்க. குடி தண்ணீரும் கிடையாது. விவசாய பூமி பூரா மேட்டு பகுதியில் இருக்குது, பாறைக்குழி பூராமே இப்போ 150லேருந்து 200 அடி கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து அரசாங்கக்கிட்ட நாங்கள் பல முறை இதை பற்றியெல்லாம் பேசியாச்சு. அரசாங்கம் வந்து பாறைக்குழிக்காரருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஊரில் வந்து ஒரு விவசாயி வந்து அவர் அந்த விவசாயத்தை விட்டுட்டா ஒரு ஊரில் 5லேருந்து ஒரு சிறு விவசாயி ஒரு 3 லேபருக்கு வருஷம் பூரா கூலி கொடுப்பான். பெரிய விவசாயி 25 லேபருக்கு கூலி கொடுப்பான். ஆனால் ஒரு பாறைக்குழியில் அது முதல்ல வந்து நடந்துட்டு இருந்து இன்றைக்கி ஒரு பாறைக்குழியில் 3 மிஷின் தான் ஓடுது, ஒரு அப்போ 5-6 வேலைக்காரர் தான் இருக்கிறாங்க. ஆனால் விவசாயம் பாதிச்சாச்சுன்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே மினிமம் ஒரு 1000 பேர் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நீங்கள் கவர்மெண்ட்டு கொடுத்து இருந்தாலும் விவசாய பூமியே இல்லைன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு எதுக்கு கொடுக்க முடியும்? அதனால் வந்து இந்த பாறைக்குழி வந்து தடுத்து, ஏன்னா மற்ற பகுதியை விட கிணத்துக்கடவு பகுதியில் 2 மலை, வடகிழக்கு பருவமழையும் சீராக பெய்யும், தென்மேற்கு பருவமழை பாலக்காட்டு கணவாய் நேரு கிழக்கு பகுதியில் இருக்கிறனால எங்களுக்கு மற்ற பகுதியை விட எங்களுக்கு தென்மேற்கு பருவமழை மற்ற ஏரியை விட எங்களுக்கு அதிகமாக பெய்யக்கூடிய பகுதியில் நாங்கள் பூமி இயற்கையாக அமைஞ்ச இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அந்த வளத்தையவே வந்து இயற்கை வளத்தையவே வந்து இந்த பாறைக்குழியினால் எங்களுதெல்லாம் பாழாயிட்டு இருக்குதுங்க. இந்த பாறைக்குழி வந்து நீங்கள் உடைக்க வேண்டாம் நாங்கள் சொல்லலை, ஆழம் போகிறத தடுத்தால் மட்டும்தான் விவசாயம் இந்த ஏரியாவில் நீ பண்ண முடியும். நீங்கள் அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயத்தை காக்கிறது வந்து அரசாங்கத்து கையில் இருக்குது. அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த ஏரியா மக்கள் வந்து ஊரக்காலி பண்ணிட்டு போகிற தவிர்த்து வேறு வழியில் இனி நாங்கள் குடி தண்ணீருக்கு நீங்கள் அம்பராம்பாளையம் ஆழியார் வந்து நம்பித்தான் இருந்துகிட்ருக்குறோம். அதுவுமே எல்லாம் ட்ரை ஆகி போச்சுன்னு இந்த தென்மேற்கு பருவமழை பெய்யலைன்னா கவர்மெண்ட்டுனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, பொதுமக்கள்னாலும் பண்ண முடியாது. இது பல முறை வந்து ஒவ்வொரு காலகட்டத்தை நாடு வளர்ச்சி அடையாதுக்கு முன்னே என்ன வறட்சி என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமை இப்போ ஏற்படுற சூழ்நிலையை வந்து இந்த பாறைக்குழியினால் உருவாகிருக்குதுங்க. இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.